ஹாய் மக்களே, சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சூப்பரா போயிட்டு இருக்கு ஜீ தமிழ்ல. அதாவது தொடர்ந்து பார்க்குறவங்க ரொம்ப ஆர்வமாவே பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நெஞ்சம் மறப்பதில்லை சுற்றுன்னு வச்சு பழைய சாங்கெல்லாம் பாட வச்சு, ஏன்னா பழைய சாங்கெல்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம். அந்த சாங்கை சின்ன பசங்களை பாட வச்சு அதில் செகண்ட் ஃபைனலிஸ்டை சூஸ் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா விஷ்ணுவர்தன் செலக்ட் ஆனாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். செகண்ட் ஃபைனலிஸ்டா யார் சூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே இந்த சீசன் வந்து செம்மையாகவே போச்சு. இந்த தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்து நான் இப்போ அதாவது ஃபார்மலான பாட்டெல்லாம் கற்றுக்கல, பட் நான் நல்லா பாடுவேன்னு சொல்லி ஃபைனல் வரைக்குமே வந்தாங்க. நிறைய பேர் இடையில எலிமினேட்டும் ஆனாங்க. சில பேர்னா எதுக்கு இவங்களை எலிமினேட் பண்ணீங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விகளோட தான் இந்த சீசன் போச்சு. பட் இந்த வாட்டி ஃபைனலிஸ்டா யார் செலக்ட் ஆயிருக்கானா, அக்ஷித் நிருபம். எஸ், அவங்க வந்து சிவசம்போ சாங் தானே பாடினாங்க. அந்த சாங்கை அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் சாங்கையே இப்படி ஒரு சாங் இருக்கா, இவ்வளவு எனர்ஜெட்டிக்காக ஒரு சாங் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணதில் நினைத்தாலே இனிக்கும்ல ரஜினிகாந்த் நடித்து அந்த சாங் இருக்குங்க. அதாவது பாலச்சந்திர மூவிஸில் அதுவும் ஒன்றுனே சொல்லலாம். அது செம்ம எனர்ஜெட்டிக்கான சாங்கு. அதாவது ஒரிஜினல் சாங்கை விட அந்த அக்ஷித் நிருபம் அவங்க பாடின சாங் தான் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதாவது ஜீ தமிழில் டாப்பாக இந்த சீசன் 5 போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க செம்ம எனர்ஜியாக பாடிட்டு இருக்கிறது தான். எல்லாருமே அக்ஷித் நிருபத்துக்கு வாழ்த்துதல் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நீங்கள் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸில் ஒரு ரெட் கார்டும் போட்டுட்டு போயிருங்க.